ஏனுங்க, நான் துபாய் வந்து இன்னையோட 10வது நாள். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா அஜ்மன் போக போகிறோம். துபாயிலிருந்து அஜ்மன் போக போகிறோம். 1.5 மணி நேரம் ட்ராவலிங் டைம் தான். நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து அஜ்மன் போயிட்டு அஜ்மனில் என்னென்னலாம் பார்க்கலான்னா பிளான் போட்டிருக்கேன். சிட்டி சென்டர் அஜ்மன் பீச், அப்புறம் UAE PMGI ஜூ, அஜ்மன் மியூசியம், இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அதுலேருந்து நியரஸ்ட்டாக எது இருக்கோ இன்றைக்கி ஒரு நாள் எது கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம். டைம் கரெக்டாக 10-14 ஆச்சு. சரி, நைட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தது, அது ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். நம்ம அதை போய் சாப்பிடுவோம். அந்த ஃபிலிப்பினோ ஃப்ரெண்டு வந்து அவரே தண்ணியெல்லாம் எடுத்து வடித்து வச்சிட்டாரு. என்ன மனுஷன் வேலை பிச்சு பண்ணி கொடுத்துட்டாரு. சரி, இதை மட்டும் கழுவி மட்டும் வைக்கணும். சாப்பிட்டு கழுவி வச்சுக்குவோம். ஓகே, உப்பு போட்டிருந்தேன். உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது. நான் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு பார்ப்போம். பாய். நம்ம கேமரா வாங்கறதுக்கு கடைசி ஒரு ஷாப் ஆன்லைனில் செக் பண்ணி கிடச்சிருக்கு. அது எந்த ஷாப்னா அட்வான்ஸ் மீடியா ப்ராட்காஸ்ட்டு. இவங்க தான். இவங்க வந்து ஆத்தரைஸ்டு டிஜியோட ஷோரூம். நான் கஸ்டமர் கேரில் வந்து சேட் பண்ணி கேட்டால் அவங்க இது சொன்னாங்க. நம்ம இதுக்கு எப்படி போகலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம பிளேஸ்லேருந்து இதுக்கு போகணுன்னா 57 மினிட்ஸ் காமிக்குது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ரிக்காவில் இருக்கோம். ரிக்காவிலேருந்து எங்கே போகணுன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். அங்கேருந்து மறுபடியும் லைன் மாறி மறுபடியும் போகணும். ஓகே, வாங்க போவோம். இன்னொரு விஷயம் இருக்குங்க துபாயில். நான் அவங்கக்கிட்ட வந்து எனக்கு ஷாப் அட்ரஸ் கொடுங்கன்னு சொன்னேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஆர்டரை வந்து நம்ம இங்கேருந்துட்டு வாட்ஸ்அப்லேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஆர்டர் ஃபார்ம் போட்டு தந்துடுவாங்க, நம்ம அங்கே போனோன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே ஆர்டர் ஃபார்ம் போட்டு ஆர்டரை அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டாங்க. நம்ம அங்கே போய் டைரெக்டாக ப்ராடக்ட் மட்டும் வாங்கினா போதும். நேற்று உமாக்கு போயிட்டு கேமரா வாங்க மிஸ் பண்ணங்காட்டிக்கு நேற்று அந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்தங்காட்டிக்கு எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து அவன் ரிட்டர்ன் பண்ணிட்டான். எனக்கு கூப்பிட்டான், நான் எடுத்து வர முடியல, ஹோல்டு பண்ணி வாங்கி நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். நான் வந்து அமேசான் டெலிவரி பர்சன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன், 10 o'clock வரைக்கும் டைமு அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் எனக்கு அங்கே உமாக்குள்ள போயிட்டு அந்த ப்ராப்ளம் ஆகிட்டு வந்தோன்னே நான் வரக்கு வந்து லேட் ஆகி போச்சு. நைட்டு ஒரு 1 o'clock பக்கம் ஆனங்காட்டிக்கு எதுவும் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சான்ஸு, இங்கே போய் டைரெக்டாக லைவ்லேயே பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம ரிக்கா மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகணுன்னா ரிக்கா டு ஆன்காசி மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். அங்கே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் மெட்ரோ மாறணும். ஓகே, நம்ம போகிற வண்டி வந்துருச்சு. நம்ம டோர்ஸ் ஓப்பன். ஓகே, 13 நிமிஷம் காமிக்குது. 900 மீட்டர் ஆன்காசி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம போகக்கூடிய இடத்துக்கு போவோம். ஆன்காசி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் போகணும். அதுதான் நம்ம போகக்கூடிய பிளேஸ். கூகுள்
இந்த லெஃப்ட் சைடு தான் காமிக்குது. இந்த கார்னரில் உள்ள சந்து இருக்கான்னு பார்ப்போம். என்ட்ரன்ஸு இருக்குது. வாக் பண்ணிட்டு போகிறாப்புல தான் இருக்குது. 2 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஓகே, இதுதான் வழி, போவோம். இந்த பில்டிங் இல்லைங்க, கூகுள் மோடி ரீலொகேட் பண்ணி காமிக்குது. ரீலொகேட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த எல்லோ கலர் லாரிக்கு ரைட் சைடு, அங்கே போய் பார்ப்போம். கரெக்டுங்க, அந்த லாரி நின்றுருக்கிறது தான். அங்கே இருக்குது பாருங்கள் போர்டு, அட்வான்ஸ் மீடியா ட்ரேடிங் சென்டர்னு. இந்த லாரி இருந்தங்காட்டிக்கு நம்ம என்ட்ரன்ஸ் தெரியல, அதனால நம்மளால் போக முடியல. அதுதான், இதுக்குள்ளே தான். Hi sir, I have one order. This one. ஆர்டர் கொடுத்தாச்சு. அவர்கிட்ட ஆர்டர் காமிச்சிட்டு அவர் எடுத்துட்டு செகண்ட் டோர். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. செகண்ட் டோர் போகணுமாம்மா, நம்ம செகண்ட் டோர் போய் பார்ப்போம். بعد مكتوب عليه 5400. شايف sir, is this order here or upstairs? Yes. 191652. Okay. عليها ايتم كود. ஆர்டரில் அந்த நம்பர் சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் சொன்னோன்னே அதை எடுத்துறாங்க. இங்கே வந்து திங்ஸ் வாங்கினா இங்கே பாஸ்போர்ட்டை காமிச்சோம்னா இங்கே வந்து அந்த வாட்டெக்ஸ் கிளைமிங்க்கு வந்து அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்டெக்ஸ் கிளைமிங். ஸோ வாட்டெக்ஸ் கிளைமுக்கு நம்ம பாஸ்போர்ட் மட்டும் அவங்களுக்கு காமிச்சா போதும். ஜஸ்ட் சாஃப்ட் காப்பி மட்டும் காமிச்சாலே அவங்க வந்து பாஸ்போர்ட் இது எடுத்துக்கிட்டு நம்ம டேக்ஸ் வந்து ஏர்போர்ட்டில் போய் கிளைம் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே கிளைம் இங்கே கிளைம் பண்ணுற ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம பண்ணணும். அவர் கொண்டு வந்துட்டார் பாஸ்போர்ட்டு இது பண்ணிவிட்டு. ப்ராடக்ட் ரெடி, வாங்கலாம். ஓகே, ஃபைனலி நம்ம வாங்கியாச்சு வித் மைக்கோட ப்ராடக்ட். திராம்ஸ். இங்கே ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணியில் எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கண்ட்ரி கரன்சின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து திராம் செலெக்ஷன் பண்ணிட்டோம்னா மார்க் ஆஃப் ஃபீயோட இந்த பெனிஃபிட்ஸோடு இது பண்ணிக்கலாம். நம்ம இந்தியன் மணி எடுத்தோம்னா டாக்ஸஸ் ஜாஸ்தியாக இதாகும். அப்படி வரியா? ஓகே, டன். பேமெண்ட் அப்ரூவ்ட். This is Yuvraj from India. Your name? I'm Mark. Mark. Okay, sir. Okay, sir. Sir, how many brands are you dealing here? We are dealing with lots of branches. Okay. But for the electronics, mainly we have Seraph DG, Okay. Virgin Mega Stores, Okay. Grand Stores, Okay. National Stores, Okay. Emax, Okay. Jumbo Electronics. Okay. All of these electronics in here in the UAE, we are supplying. ஓகே, நம்ம அடுத்து துபாய் போவோம். துபாய் போயிட்டு மைக் மட்டும் இங்கே இல்லை, அது மட்டும் அங்கே எங்கேயாச்சும் ஷாப்பில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குவோம். இங்கே காஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ரெஸ்ஸோ குடிப்போம். 45% டைமிங் ஓடிட்டுருக்கு. காஃபி பவுடர் இல்லாமல் காஃபி இதே வச்சுருக்காங்க. ஐ திங்க் நல்லா இது ப்ரீமியமாக குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ரஷ் பண்ணி இதாகுது. இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்புறம் இதில் என்ன வேணும்னு கேட்குது. காஃபி லத்தி. கரெக்டாக ஓவர்ஃப்ளோ ஆகி நிற்கிது. காஃபி லத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு. காஃபி ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த காஃபியோட சீடை வந்து க்ரஷ் பண்ணி கொடுக்குறங்காட்டிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக துபாய் வந்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து ஷாப் இல்லை, இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸு. நீங்கள் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே
ரெட்டுக்கும் கூட சர்டிஃபைட் சர்வீஸ் சென்டர் இவங்க இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஹலோ செக், ஹலோ செக் செக், ஹலோ செக். சூப்பர் ஓகே. அப்போ நான் எது வாங்கினா கரெக்டாக இருக்கும்? நான் எது வாங்கினா கரெக்டாக இருக்கும்? இப்போ நான் இது வாங்கியிருக்கேங்க. சரிங்க, 2 இஞ்சி வாங்க. இப்போ இது வந்து அவங்க வந்து 2 அம்சம் கொடுக்குறாங்க மாலைக்கு. இதில் வந்து இதோன்னு அம்சம் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து இன்னொன்று அம்சிருக்காங்க. இது ஒன்று இது ஒரு இதில் எது டிரான்ஸ்மிட்டர்? இது ரிசீவர், இது டிரான்ஸ்மிட்டர். இதுதான் இது டிரான்ஸ்மிட்டர், இது ரிசீவர். ஓகே. இது இதே சைஸில் தான் இருக்குமா இதுவும்? അതെ സെയിം തന്നെ, ഒരു ഡിഫറൻസും ഇല്ല. സെപ്പറേറ്റ് പാക്കിൽ വരുന്ന അவ்வளோதான். இது ഒരുമിച്ച് വരുന്ന സെപ്പറേറ്റ്. வந்து அன்பாக்சிங் பண்ணி தந்து எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு சொன்னாப்ல. அன்பாக்சிங் பார்ப்போம். துபாயில் ஆஸ்மோ பாக்கெட் 3 அட்வான்ஸ்டு மீடியா அப்படிங்கிற வேர் ஹவுஸில் வாங்கியிருக்கேன். அவர் அன்பாக்சிங் பண்ணி அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னார். பார்ப்போம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பவுச்சோட ஒரு பிளாக் கலரில் கார்டு வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லா கிட்டுமே ஒன்று இருக்குது. ஆன் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக தான் இருக்குது கனெக்ட் பண்ணுற மெத்தடு. அது ஸ்டிக்கரை பிரிச்சிருங்க. இதுக்கான இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்குது. ஸ்கேன் QR கேட்குது. அப்டேட்டிங் பேட்டரி ஹேண்டில். பேட்டரி 61% தான் இருக்குது. அப்டேட் ஆயிடுச்சு. ஸ்வைப் டு ப்ளே பேக். கேமரா ஆன் ஆயிடுச்சு. சூப்பராக ரொட்டேட் ஆகுது. ஓகே. இவர் தான். உங்கள் பேர் என்னங்க? பவின். இவர் தான் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபோன்லேயும் அந்த டிரான்ஸ்மிட்டரை வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆஸ்மோ பாக்கெட் 3 காம்போ கிட்லையும் எப்படி கனெக்ட் பண்ணி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு கொஞ்சம் கிளியர் கட்டாக புரிஞ்சு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், ஆனால் அதுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. இவர் டெக்னிக்கலாக வந்து எனக்கு இதை புரிய வச்சார். ஸோ தேங்க்யூ சொல்லிடுவோம். தேங்க்யூ. அடேங்கப்பா, இவங்க இவ்வளோ சர்டிஃபிகேட் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. என்னென்னு பாருங்கள். ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட், ஆத்தரைஸ்டு. நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டு நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே தான் வரணும். ஏன்னா இது வந்து நான் எந்த ஒரு ப்ரொமோஷனோ எதுக்காகவும் சொல்ல கிடையாது. ஏன்னா இவங்க தான் வந்து பெரிய பெரிய எலக்ட்ரானிக் ஸ்டோருக்கே சப்ளையர்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும். இவங்க டீலிங் வந்து சோனி, டிஜி, ரெட், மல்டி பிராண்ட் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சளவு நான் சொல்லியிருக்கேன் பிராண்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கேப்பச்சினோ இது வச்சுருக்காங்க. கடைசியாக பில்லிங் ஹெல்ப் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம்.
தேங்க்யூ ஸோ மச். யா யா இவர் தான் வந்து டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணார், அவருக்கு தேங்க்யூ. பாய். ஓகே, நம்ம துபாய் போகலாம். இப்போ நம்ம ஆக்சுவலாக இருக்கிறதே துபாயில் தான். இங்கேருந்து ஆன்பேசிவ் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு மெட்ரோவில் ரிக்கா துபாய் போகணும். நம்ம இந்த வழியாக தான் போகணும். உங்களுக்கு ஆன்பேசிவ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இங்கே வர்றதுக்கு சிம்பிளான வே தான். அங்கே தூரத்தில் தெரிகிறது பார்த்தீங்களா, அங்கே ரோடு ரைட்டில் கட் ஆகும். அதுதான் மெட்ரோலேருந்து நேராக வந்தீங்கன்னா அந்த ரோடு அங்கே வரும். அதுலேருந்து வந்து ஒரு ரைட்டு வந்து இங்கே லெஃப்ட் திருப்பிட்டிங்கன்னா போதும். இவங்க இதே பண்ணியிருப்பாங்க. நியரஸ்ட்டு லேண்ட்மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஆஃப் ரோட் ஜோன்னு ஒரு ஆட்டோமோட்டிவ் ஸ்டோர் இருக்குது. இங்கே வந்து பேராமவுண்ட்டு லீசிங் கார் ரெண்டல் நியரஸ்ட்டாக இருக்குது. இதுதாங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக கிடைக்கும். இன்னொரு விஷயம், இங்கே வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக வாங்க முடியாது. இங்கே வந்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் நம்பர் தருவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதில் உங்களுக்கு சஜஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் அந்த லிங்க்கை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எது வேணுமோ செலெக்ஷன் பண்ணி மெசேஜ் மூலிமா ரீப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்டோட சேல்ஸ் ஆர்டர் வந்து போட்டு தருவாங்க. அந்த ஆர்டரை வந்து இங்கே கொண்டு போய் நீங்கள் மொபைலில் காமிச்சிங்கன்னா போதும். ப்ளஸ் உங்கள் பாஸ்போர்ட்டையும் காமிக்கணும். சாஃப்ட் காப்பியை காமிச்சாலே போதும். அது ரெண்டையும் காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட் டேக்ஸ் கிளைமிங் ஃபார்மோட சரி எல்லாம் எடுத்து பில் பிரிண்ட் அவுட் போட்டு அதில் ஹைலைட்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நீங்கள் ஏர்போர்ட் டைரெக்டாக போயிட்டு அதை காமிச்சிங்கன்னா மட்டும் போதும், நீங்கள் வாட்டு கிளைம் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா 80% மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். நான் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் போயிட்டு டோட்டலாக கிளைமிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நின்றுருக்கும் லைட் ப்ளூ கலரில். துபாயில் வந்து இந்த மாதிரி வண்டி தான் வந்து பெட்ரோல் டெலிவரி பண்ணுற வண்டி. கொஞ்சம் அவுட்டர் சைடெல்லாம் இருக்கிறதெல்லாம் சிட்டி விட்டு அவுட்டர் சைடு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி வண்டி தான். சின்ன சின்ன வண்டி இருக்குது. இதில் தான் வந்து பெட்ரோல் வந்து டாப் அப் பண்ணிட்டு போகிறாங்க மேக்ஸிமம் வண்டிஸ் எல்லாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வண்டி தான். நம்ம பார்த்துட்டு இருக்கிற பில்டிங் தான் கவர்மெண்ட் ஆஃப் துபாய் எலக்ட்ரிசிட்டி பில்டிங். பயங்கரமாக இருக்குது பார்க்குறக்கு. டிராஃபிக் இங்கே செம ஹெவியாக இருக்குது. இங்கே ஒரு கேரளா ஃப்ரெண்டு ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா இங்கேருந்து மெட்ரோவில் போகிறதா பெட்ரு, பஸ்ஸில் போனால் 3 hours ஆகுமா, மெட்ரோ போனால் 20 minutes போயிடலான்னு சொன்னார். ஓகே, நம்ம ஆன்பேசிவ் மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து ரிக்கா போகணும். பேலன்ஸ் 73 ரூபா இருக்குது. மெட்ரோட கோல்டன் கிளாஸ் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டு. ஆனால் ப்ரைஸ் வந்து டபுள் தான். ஆனால் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி டைம்லாம் கூட்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து க்யூ வந்து கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு பிளேசஸ் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து செக்கிங் எல்லாம் பண்ணுறாங்க. கோல்டன் கிளாஸ் வந்து வேறு ஏதாச்சும் மாறி போகிறாங்களான்னு. நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இடமே கிடைக்காது, எமர்ஜென்சிக்கு போக முடியாது. ஓகே. ஓகே, ஃபைனலி ரிக்கா ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம். நம்ம இப்போ போவோம். இன்றைக்கி அஜ்மன் போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் மைக் வாங்குறதுக்கு போயிட்டு எல்லா பிளானும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு அஜ்மன் போவோம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, பாய்.